வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் இன்று இந்த சஷ்டியினுடைய விடியலில் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் உன்னை திருச்செந்தூர் நோக்கி வரச் செய்ய போகிறேன். உன் அப்பன் என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த வார்த்தைகளை நீ கேட்டால் போதும். கந்தன் உன்னிடத்தில் என்ன சொல்ல வருகிறார் என்பதனை புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்பது உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய நம்பிக்கை என்பதனை நான் அறிவேன். எத்தனை முறை என்னை நான் இருக்கும் என் ஆலயங்களில் வந்து தரிசிக்க நீ முயற்சித்தாலும் அது முடியாமல் போய் விடுகிறதே என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்குவதையும் நான் அறிவேன். உனக்காக என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை எப்பொழுதும் மனம் பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை இனி நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கந்தனின் அன்பு உன்னை நிச்சயமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் என் குழந்தைக்கென நான் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எப்பொழுதுமே ஆனந்தப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான தேவைகளை எல்லாமும் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து விட்டாலே அது போதும். நல்லது நடக்க வேண்டி எந்த நாளும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இந்த கந்தன் உன்னை தொடரும் இந்த நாட்களில் உனக்கான வெற்றியையும் நீ உறுதி செய்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் களைந்து உனக்கு தேவையான பல விஷயங்களை நடத்த அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. கந்தன் சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய சில விஷயங்கள், சில லட்சியங்கள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையுமே முன்னிறுத்தி இந்த கந்தனை நீ தேடி வந்திருப்பது உண்மை என்றால் உன் மனதில் தோன்றும் விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது கொண்ட நம்பிக்கை மட்டுமே உன்னை எந்த நிலையிலும் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சரியாகவே முன்னிறுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கக்கூடிய காலங்கள் உனக்கு நன்மைகளை கொடுக்கட்டும். என் குழந்தையே, எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் ஒன்றன் பின் ஒன்றாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை. ஆனால் உன்னை தேடி வந்த எந்த ஒரு விஷயமும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் போவதில்லை என்பதுதானே உண்மை. இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய உடலையும் மனதையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள். கடைசி வரை உனக்கு துணை இருப்பது உன்னுடைய ஆரோக்கியமான உடலும் உன்னுடைய தெளிவான மனதும் தான். அதனால் அதை எப்பொழுதுமே நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். கனவுகள்தான் உன்னுடைய வெற்றிக்கான எரிபொருள். எனவே வெற்றியை நோக்கி ஓடாமல் கனவை நோக்கி ஓடினால் தானாகவே வெற்றி கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே எந்த மனிதனாக இருந்தாலும் அவனது முதல் முகத்தை நீ நம்பக்கூடாது. அதன் பின்னால் பல முகங்கள் அவனுக்கு இருக்கும். அவை சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு வெளியே தெரிய ஆரம்பிக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் ஆபத்தான பயணம் என்னவென்று தெரியுமா? நல்லவர்களாக நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான். முன்பின் தெரியாதவர்கள் கூட முதுகில் குத்துவதில்லை. முகமறிந்த உறவுகள்தான் அதிகம் குத்திவிடுகிறார்கள். துரோகம் என்னும் கத்தியினால் வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்பிக்கைதான் முக்கியம் என்று நாம் நினைக்கிறோம். துரோகம் என்ற கத்தி கொண்டு அவர்கள் செய்கின்ற காரியம் எப்பொழுதுமே உனக்கு மிகுந்த மன வலியை தரத்தான் செய்கிறது.
என் குழந்தையே, இந்த துரோகம் என்ற கத்தியை வைத்து கழுத்தறுக்கும் இந்த காலத்தில் யாரை நம்புவது என்றே தெரியாமல் நாம் இருக்கிறோம். வெளிப்படையாக பேசுபவர்களை விட வேஷம் போடுகின்றவர்கள்தான் மற்றவர்கள் மத்தியில் நல்லவர்கள் போல வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகம் இதில் யாரை நம்ப வேண்டும் என்பது என் பிள்ளைக்கு தெரிவதில்லை அல்லவா? என்ன நடந்தாலும் சரி என் குழந்தை, எப்பொழுதுமே நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவனின் அகங்காரம் என்பது ஆணவத்தின் அடிப்படையில் அவனை தன்னைத்தானே அது அழித்துவிடும். ஆணவம் கொண்டும் அகங்காரம் கொண்டும் இருந்து கொண்டிருந்தோமானால் அது நாளை தன்னையே அழித்துவிடும் என்பதனை இங்கு ஒருபோதும் மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த கந்தன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வாழ்ந்தால் எப்படி இருக்கும், இப்படி வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்ற ஏக்கங்கள், ஆசைகள் எல்லோருக்குள்ளும் இருக்கும். ஆனால் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தாலும் வாழ்க்கை அதற்கேற்றபடி பிரச்சனைகளையும் சவால்களையும் தந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை இங்கு யாரும் மறுக்கவும் முடியாது, அதை மறக்கவும் முடியாது. எதையுமே சரியாக உணர்ந்து கொண்டு நாம் வாழ்ந்து விட வேண்டும். அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க வாழ்க்கை பயணம் ஆடம்பரத்தை துறந்து அமைதியை தேடிச் சென்று விடும். பிறருக்கு கொடுக்கும் நிலை உன்னிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் உன்னிடம் இல்லை, அது போதும். பிறரை குறைத்து பேசி எப்பொழுதும் நம் மதிப்பை கூட்ட முடியாது. அப்படி செய்தால் தலைகணம்தான் அதிகரிக்குமே தவிர மதிப்பு கிடையாது என்பதுதானே உண்மை. உணர்ந்தவன் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்ந்து நிற்பான். என் குழந்தையே, காலம் கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாமும் நீ விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி அது கொடுத்தேதான் தீரும். அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் சரி அது அந்தந்த நேரத்தில் நடக்கும் பொழுது என் பிள்ளை, நீ நிச்சயமாக ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு எப்பொழுதுமே சரியான ஒரு புரிதலை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக மீட்டெடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்கும். கந்தன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லா புரிதல்களும் உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அது சரியாகவே உன்னை வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொள். நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவி செய்ய யாரும் வருவது கிடையாது. யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுவது நீயே. நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது. என் குழந்தையே, நீ நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் இருந்து நன்றியை எதிர்பார்த்ததுதான் அத்தனைக்கும் காரணம். நீ உனக்காக நீயாக வாழ வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? என் குழந்தையே, உன் அப்பன் நான் உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் முழுக்க முழுக்க உனக்கான நம்பிக்கையை நான் உறுதியாக கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் சொல்வது போல உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் உணர்ந்து நான் உனக்கு மிக பெரிய அளவிலான நம்பிக்கையை தர காத்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. வாழ்க்கையில் சிறு சிறு விளையாட்டுகள் அது மிகப்பெரிய இழப்பை கொடுத்துவிடும். எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் விளையாடி கொண்டிருக்கக்கூடாது. நமக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
என் குழந்தையே, எந்த நேரமும் நமக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நான் முழுக்க முழுக்க தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சாதாரணமான இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் போதும். தெய்வம் உன்னை அரவணைப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். தெய்வத்தினுடைய அன்பை என் பிள்ளையினால் நிச்சயமாக நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும். உனக்கான சரியான நேரம் வந்துவிட்டது. அதனால் நிச்சயமாக இந்த நேரம் உன் அப்பன் இந்த கந்தன் நான் உன்னோடு உனக்காக துணை இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. திருச்செந்தூரை நோக்கி நான் உன்னை வரவழைக்கிறேன். தெய்வம் நினைத்தால் மட்டும்தான் எப்பொழுதுமே தெய்வத்தின் அருகில் உன்னால் வர முடியும். இப்பொழுது தெய்வம் நினைத்திருக்கிறது. அதனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நினைக்கின்ற பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்லதே நடக்கட்டும். இந்த கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையிலும் நான் இருந்து உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரமும் உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக இனி உன்னை சரி செய்து கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். கலங்காமல் இரு. வெற்றி உன்னை நெருங்கி விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் உன் மீது கொண்ட அன்பினை நான் முழுமையாக உனக்கு வெளிப்படுத்த வந்து விட்டேன். இனிமேலும் கலங்காதே. சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகளுக்காக வருத்தம் கொள்ளாதே. நல்லது நடக்கட்டும் என்றும் என்றென்றும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.